டெக்ஸ்ட்ல ஒரு நாங்கள் இதை பார்ப்போம். அதாவது டெக்ஸ்ட் ஒன்று போடுறோம். டெக்ஸ்ட்ல மாஸ்க் போடுற சம்பந்தமா பார்ப்போம். நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளேன். எங்களுக்கு உதாரணமாக இந்த ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறோம். இந்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணி கொள்கிறோம். சரியா, இந்த ஃபோட்டோவில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணி கொள்கிறோம். டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். இந்த நாங்கள் நேற்று பார்த்தோம், இந்த ஹொரிசன்டல் டைப் டெக்ஸ்ட் டூவில் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் ஒன்று டைப் ஆகிக்குது. அந்த டெக்ஸ்ட சைஸ் எத்தனை நீங்கள் பார்க்குறது கேளும். இந்த சைஸ் எங்களுக்கு கூட்டலாம், எந்த அளவு காட்டியும் வேணுமாக இருந்தாலும். நான் ஒரு 300 மாதிரி கொடுக்குறேன். ரைட், 300 கொடுத்தோடனே இந்த ஃபோட்டோ பெருசுன்றதுனால பெருசாக வந்துக்குது. இதில் நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்தை நான் டைப் பண்ணுறேன். இன்னும் இந்த சைஸை கூடி கொள்வோம். அப்படி எங்களுக்கு டைப் பண்ணி சைஸை கூட்ட மேலும், அல்லது நாங்கள் இதை செலக்ட் பண்ணி ஒரு சைஸை கூட்டதா இருந்தால் இதை நான் செலக்ட் பண்ண பிறகு இங்க பாருங்க, இந்த டீக்கு தானே, இந்த டீக்குது, இந்த டீட இதுல வச்சு வைக்கக்கொள்ளே பாருங்க ஒரு எரோ 2 வந்திக்குது. அந்த என்னோட ஹேண்டை வைக்கக்கொள்ளே, கர்சர் வைக்கக்கொள்ளே ஹேண்ட் மாறிக்குது, ஹேண்டை வைக்கக்கொள்ளே ஒரு எரோ 2 வந்திக்குது. இந்த எரோவை இங்கெல்லாம் கொண்டு போறதுனால சைஸ் குறையும், ரைட் சைட் கொண்டு போறதுனால இந்த சைஸை எங்களுக்கு கூட்டி போறதுக்கு. அப்போ நாங்கள் எங்களோட கண்மட்டுக்கு ஏற்ப எங்களுக்கு சைஸை கொண்டு வரலாம். ரைட், இப்போ நாங்கள் அந்த சைஸை கொண்டு வந்துக்கிறோம். ரைட், பார்க்கறதுக்கு ஏழுமா உங்களுக்கு இங்க பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் ஒண்டிக்குது, இங்கால ஒரு டெக்ஸ்ட் ஒண்டிக்குது. சரியா, இங்கால ஒரு பேக்ரவுண்ட்ல பிக்சர் ஒண்டிக்குது, இங்கால ஒரு டெக்ஸ்ட் ஒண்டிக்குது. அப்ப நான் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளீக்கிற அந்த போட்டோ வைக்குது, டெக்ஸ்ட்டுக்குள்ளீக்கிற போட்டோ எங்கட இதுல வரணும் என்று இருந்தால், எங்கட இந்த ஃபொண்ட்ல வரணும் என்று இருந்தால், நான் இதை ஃபொண்ட்டை ஃபுல்லா டைப் பண்றேன். ஃபுல்லாகவே நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்களே உங்களோட பேரை உங்களுக்கு டைப் பண்ணிக்கொள்ளும், நான் என் பேரை டைப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சிறுசாகி கொள்றேன். ரைட், அப்ப என் பேரை டைப் பண்ணிக்கிறேன். இதுல டெக்ஸ்ட் லீக்கிற போட்டோ ஃபுல்லா இந்த பேக்ரவுண்ட் லீக்கிற போட்டோ இந்த டெக்ஸ்டுக்குள்ள வரணும் இருந்தால் என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு நாங்க முதலாவது என்ன செய்யலாம், இந்த டெக்ஸ்டுக்கு டெக்ஸ்ட் வந்து முன்னால வரணும். சரியா, பேக்ரவுண்ட் வந்து முன்னால வரணும். இந்த பேக்ரவுண்ட் இதுக்கு மேல வரணும். ரைட், இதுக்கு மேல வந்து டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு பின்னால வரணும். சரியா, முதலாவது செய்ய வேண்டிய வேலை. அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாதுனால், இதை மேல கொண்டு போகலாது. ஏன்னால் இது லாக் பண்ணப்பட்டிருக்குது. நாங்க இதை அன்லாக் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இதை மேல கொண்டு போகலாம். ரைட், மேல கொண்டு போகலாம். ரைட், மேல கொண்டு போனோடனே டெக்ஸ்ட் வந்து கீழே போயிட்டிக்குது, பேக்ரவுண்ட் வந்து மேல வந்து. அதுக்கு பிறகு நாங்க இதை என்ன செய்யணும் என்றால், இந்த ரைட் கிளிக் பண்ணி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் என்றதை கிளிக் பண்ணலாம். சரியா, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் என்றதை கிளிக் பண்ண என்ன நடக்கும் என்றால், கிளிப்பிங் மாஸ்காக இது மாறும். இந்த டெக்ஸ்ட் வந்து என்னவா மாறும் என்றால் கிளிப்பிங் மாஸ்காக மாறும். அப்ப நாங்க ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோன்னே பாருங்க, இந்த பின்னால் உள்ள அந்த டெக்ஸ்ட் வந்து பின்னால் உள்ள டெக்ஸ்ட் இது, அந்த பின்னால் உள்ள டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து எங்களோட இதுக்குள்ள வந்திக்கிறத பாக்குறதுக்கு ஏன். சரியா, கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அப்ப அந்த போட்டோ இப்படி வந்திக்குது எங்களுக்கு பாக்குறதுக்கு ஏன். ரைட், இப்போ நாங்கள் இந்த போட்டோவை செலக்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணக்குள்ள, மூவ் பண்றதாக இருந்தால் எங்களுக்கு அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளதுக்கு எங்களோட பேருக்கு எப்படி மெச் ஆகும் வரணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அதே நேரம் இந்த பேக்ரவுண்ட் இப்போ நாங்கள் இதை ஜேபிஜியாக அவுட் பண்ணினால் எப்படி வரும் என்றால், இதுல பேக்ரவுண்ட் இல்லாம தான் வரும். எங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று தேவையாக இருந்தால், ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தேவையாக இருந்தால் என்ன செய்யலாம், புதிய ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இல்லை, இங்க கிரியேட் நியூ லேயர் சொல்லி இங்க கீழே கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் தரப்பட்டிருக்குது, நியூ லேயர் கிரியேட் பண்றதுக்கு. அப்ப கிரியேட் நியூ லேயர் கொடுத்த உடனே புதிய ஒரு லேயர் வருது. சரியா, புதிய ஒரு லேயர் வருது. இந்த லேயரை நாங்க என்ன செய்து கொள்ளணும் என்றால், இப்ப பாருங்க இந்த லேயர் எப்படி இருக்குது என்றால்
டிரான்ஸ்பெரன்சியா தான் இருக்குது. நான் இது மூணையும் க்ளோஸ் பண்ணாலும் பார்க்கறதுக்கு இல்லை. இந்த லேயரும் எப்படி இருக்குது, டிரான்ஸ்பெரன்சியா தான் இருக்குது. அப்போ இந்த லேயரை நாங்கள் டிரான்ஸ்பெரன்சியான லேயரை ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் உள்ள லேயராக மாற்றணுமாக இருந்தால் என்ன செய்யணும், நாங்கள் ஃபில்லுக்கு போயிட்டு என்ன செய்யணும்னா ஃபில் பண்ணிக்கொள்ளணும் எங்களோட பேக்ரவுண்டு. ஓகே, அப்போ நாங்கள் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த லேயர் வந்து எப்படி இருக்குதுன்றால், நான் இந்த 2 லேயரையும் ஆஃப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு விளங்குது. இந்த லேயர் வந்து எப்படி இருக்குதுன்றால், இந்த லேயர் டிரான்ஸ்பெரன்சி லேயராக இருக்குது. டிரான்ஸ்பெரன்சி லேயராக இருக்குது. இந்த டிரான்ஸ்பெரன்சி லேயரை எங்களுக்கு என்ன செய்யலாது, டிரான்ஸ்பெரன்சி லேயர் இருந்தால் நாங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று தான் போடணும். அப்படி போடுறதாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம், லேயருக்கு போய்த்து நியூ ஃபில் லேயர் என்று கொடுத்து என்ன செய்யலாம், எங்களுக்கு சாலிட் கலர் அல்லது கிரேடியன்ட் பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். நான் இங்கே சாலிட் கலர் தான் கொடுக்க போகிறோம். கலரை செலக்ட் பண்ணதான், ஏதோ ஒரு கலர் ஒன்று செலக்ட் பண்ண. உதாரணமாக நான் சாலிட் கலர் எல்லோ ஒன்று கொடுக்குறேன்னு வைங்களே, எல்லோ கலர் ஒரு லேயர் ஒன்று இந்த ஃபில் லேயர் ஒன்று கிரியேட் ஆகிக்குது. சரியா, இந்த லேயருக்கு ஃபில் லேயர், கலர் ஃபில் லேயர் ஒன்று கிரியேட் ஆகிக்குது. ஓகே ரைட். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இந்த லேயரை நாங்கள் அப்படி கீழே கொண்டு வந்தோமாக இருந்தால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும். எங்களுக்கு இந்த லேயரை செலக்ட், அதாவது ஒயிட் கலருக்கு மேலே எங்களோட இந்த நேமை நான் கொடுத்தீங்க. அப்போ முதலாவது நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால், ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டோம், ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணணும். அப்போ டெக்ஸ்ட் வந்து கீழேயும் ஃபோட்டோ வந்து மேலேயும் வரணும். மேலே வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் கிளிப் மாஸ்க் கொடுக்கறதுக்கு இயலும். அப்போ எங்களுக்கு அந்த வேலை செய்யலாம். ரைட், இது ஃபோட்டோவுக்கு மாத்திரம் இல்லை. உதாரணமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், நாங்கள் இது 2டைம் எடுத்து ஒரே டைம்ல மூவ் பண்ணணுமாக இருந்தால் 2டைம் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டைம் இந்த லேயரையும் செலக்ட் பண்ணி கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம், 2டைம் ஒரே டைம்ல மூவ் பண்ணலாம். ரைட், உதாரணமாக நாங்கள் சொல்லுங்களே, இது ஒரு உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இப்படி வட்டம் ஒன்று போட்டு அந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தரோட போட்டோ வரும், வட்டத்துக்குள்ள ஒருத்தரோட பிக்சர் வரும் என்னவீங்களே. அப்ப நாங்க இந்த வட்டத்தை போட்டிக்கிறோம், பார்த்தாக அல்ல, நாங்கள் ஷேப்பாக போடணும் வட்டத்தை. அப்போ நான் வட்டத்தை அப்படி ஷேப்பாக போடுகிறோம், ஷேப் பண்ண வந்துக்குது. இந்த வட்டத்துக்குள்ள என்ன வரணும் என்றால், எங்களுக்கு ஃபில் கலர் இல்லாம ஆக்கலாம், அல்லது ஃபில் கலரை வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. இந்த வட்டத்துக்குள்ள என்ன வரணும், ஒரு போட்டோ வரணும், ஒரு பிக்சர் வரணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு பிக்சரை கொண்டு வரோம், ஒரு மூஞ்சரை கொண்டு வரோம் வைங்களே. அப்ப நாங்க என்ன செய்யலாம், பிளேஸ் எம்ப்ராய்டரிக்கு போயிட்டு உதாரணமா ஃப்ளவரை கொண்டு வரணும் வைங்களே. இந்த பிக்சரை தான் கொண்டு வரணும். நான் பிக்சரை கொண்டு வராம பிக்சரை மீக்குது என்ன போட்டோ கொண்டு வரணும். நான் என்ன போட்டோவை கொண்டு வந்துக்கிறேன். ரைட், இந்த போட்டோவை இந்த பிக்சருக்குள்ள கொண்டு வரணும் என்றிருந்தால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். போட்டோவை இந்த போட்டோவை கொண்டு வரணும், பிக்சருக்குள்ள கொண்டு வரணும் என்றிருந்தால் நான் இங்க பார்க்கணும். அதாவது எங்கட போட்டோ வந்து ஈக்குது, இதுக்கு கீழே எலிப்ஸுக்கு மேலே ஈக்குது. சரியா, போட்டோ ஈக்குது, அதாவது போட்டோ ஈக்குது கீழே ஈக்குது, எலிப்ஸுக்கு கீழே. அவ முதலாவது என்ன செய்யணும், எலிப்ஸுக்கு மேலே கொண்டு வரணும் இந்த போட்டோ. சரியா, கொண்டாந்த பிறகு எலிப்ஸுக்கு மேலே கொண்டாச்சு, போட்டோவை கொண்டாச்சு, இதுக்கு மேலே எலிப்ஸுக்கு மேலே, அதாவது டெக்ஸ்ட் கீழே போட்டோவை மேலே என்ன மாதிரி எலிப்ஸ் கீழே வருது, போட்டோவை மேலே வருது. ரைட், போட்டோவை மேலே கொண்டு இந்த போட்டோவை எதுக்குள்ள கொண்டு போகணுமாக இருந்தால் நாங்க எங்கட இதுக்குள்ள கொண்டு போகணும், இந்த போட்டோக்குள்ள இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு போகணும். அப்படி கொண்டு போறதுக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த போட்டோவில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்த உடனே என்ன நடக்குது பாருங்க. கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்த உடனே இந்த போட்டோ வந்து இதுக்குள்ள போட்டோவா போய்தாச்சு. போட்டோ வந்து இதுக்குள்ள போய்த்துக்குது, உள்ள ஒட்டோவா போய்தாச்சு. உங்களுக்கு விளங்குறதுன்னு நினைக்கிறேன். அப்போ உதாரணமாக இந்த எலிப்ஸை நான் பெருசாக்கி நான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளது கேளும். எலிப்ஸை பெருசாக்கினாதான் உங்களுக்கு பார்க்கறது கேளும். இது எங்க இருக்குது இந்த போட்டோ, இந்த எலிப்ஸுக்குள்ள இருக்குது. ரைட், எலிப்ஸுக்குள்ள இருக்குது.
ரைட். இது இந்த எலிப்ஸுக்குள்ள இருக்குது. எங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த போட்டோவுக்கு ஒரு லைன் ஒன்று, இந்த எலிப்ஸுக்கு லைன் ஒன்று கொடுக்கணும்னு தேவையாக இருந்தால் லைன் கலர்னு கொடுக்கணும்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், லைன் கலர் ஒன்று செலக்ட் பண்ணலாம். உதாரணமாக நான் ஒரு க்ரீன் கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்களே, க்ரீன் கலர் ஒன்று செலக்ட் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக விளங்குது இந்த ஃபோட்டோக்குள்ள, அதாவது இந்த எலிப்ஸுக்குள்ள தான் இது இருக்கிறன்றது உங்களுக்கு விளங்குது. இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு மேலே கீழே ஆக்கலாம். ரைட், ஒரு விளங்கிக்கும். இந்த கிளிப்பிங் மாஸ்க் போடுறது எப்படின்னு விளங்கி. இப்போ நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் செய்கிறதா இருந்தால் நம்மளோட பிள்ளையோட ஃபோட்டோவை போடணும்னு இருந்தால் எங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க்குள்ள என்ன செய்யலாம், இந்த ஃபோட்டோவை போட்டுக்கொள்ளலாம். ரைட். அப்போ கிளிப்பிங் மாஸ்க் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பயன்படுத்திலும், பல இடங்களில் பல தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த விஷயத்த நீங்கள் விளங்கி கொண்டா சார்.